குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தசம்சி குருவே நமக. நம்ம விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் 4 கிரக பயிற்சிகள் நடக்க போகிறது. அப்போ உங்க ராசிக்கு சனி பகவான் 29/3/2025 சனி பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போறாரு. அது மட்டும் இல்லாம 18/5/2025 உங்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கும், கேது பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 15/5/2025 உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய மாற்றத்தை மட்டுமே நிகழக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, உங்கள் ராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு போகும்போது நீங்கள் திருமண வரனை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக தேர்ந்தெடுக்கணும். இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பாருங்க, உங்க ராசியில 2க்கு 5க்கு உண்டான அதிபதி அப்படிங்கிறது உங்க ராசியில இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ அந்த அதிபதி நீங்க காதல் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அந்த காதல் கல்யாணத்துல கடந்த காலகட்டங்களில் சந்தோஷமா நிகழ்ந்தாலும் கூட வரக்கூடிய கல்யாணம் அப்படிங்கிறது கொஞ்சம் மனக்கசப்பு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ஏன்னா அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல செல்வதால் அப்போ நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு காதல் கல்யாணம் அப்படிங்கிறது பெருசா பிரச்சனை எதுவும் வராது. அப்படின்னா பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. பாருங்க, கடந்த காலகட்டங்களில் நினைச்ச மாதிரி பொண்ணு அமைஞ்சிருக்கும், ஆனா அதுல ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை கொடுத்துருக்கும். பாருங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த காதல் கல்யாணம் ஒரு கசப்புல முடிஞ்சிருக்குமே, அதுல ஒரு நிம்மதி இல்லாம லைஃப் முடிஞ்சிருப்பேன், நம்ம பொருத்தம் பார்த்தே திருமணம் செஞ்சிருக்கலாமே ஒரு எண்ணத்தை கம்பல்சரி கொடுத்துருக்கும். அப்படி அந்த கம்பரத்தை கொடுத்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்க இதுவரைக்கும் வாய்ப்பு இருந்து சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் சேர்ந்து பேசினா சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இருக்க போகுது. பாருங்க, ஒரு சனி பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போறாரு. அந்த 5ல் போய் சனி பகவான் நின்றாருன்னா 100% இந்த திருமணமாகி 4 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் கூட குழந்தை பேர் இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு 100% குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. பாருங்க, 10ஆம் இடத்துல கேது பகவான், 10ல் ஒரு பாவி இருந்தால் ஒரு குழந்தை பேர் நிச்சயம் உண்டு. பாருங்க, சனி பகவான் அப்படிங்கிறது கர்மகாரகனே 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான் போகும்போது நிச்சயமா குழந்தை பேர் கண்டிப்பா கிடைச்சே தீரும் அப்படின்னு தான் அடிச்சே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ இடம் சம்பந்தமான பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். பாருங்க, கடந்த காலகட்டத்தில் ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, அந்த இடத்த விற்கவே முடியல, வாங்கினதுக்கு அப்புறமா தெரியும் அது சரியான பிரச்சனை உள்ள இடம், அது பக்கத்துல இடம் பிரச்சனை, அது கூட்டுப்பட்டாவா இருக்கும், அந்த வில்லங்கமே பார்க்காம வாங்கிட்டேன், தெரியாம வாங்கிட்டேன், அதுக்கு எப்பத்தான் விடிவு அப்படின்னு ஒரு யோசனை நோக்கி தான் போய் கொண்டிருக்கு. பாருங்க, 4ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் வந்தாலே கம்பல்சரி வாஸ்து குறை நிச்சயமா உங்களுக்கு கூட வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோயில் கிட்ட நிலமா இருக்கு, கோயில் நிலமா இருக்கலாம், அந்த இடத்த மூலியமா மேலும் மேலும் பிரச்சனையும் வரக்கூடிய காலகட்டமா இருக்குது. அதனால நீங்க இட சம்பந்தமான முயற்சியில் ஏதாவது வாங்கினீங்கன்னா 100% கவனமா வாங்குறது மிக சிறப்பான அமைப்பு. பாருங்க, அந்த குரு பகவான் 2க்குண்டான அதிபதி 8ஆம் இடத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்க கடந்த காலகட்டங்களில் பண பிரச்சனையை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருந்திருப்பீங்க. ஏன்னா அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ இந்த 2ஆம் இடத்துல நீங்கள் கொடுத்த பணம் எல்லாமே திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருந்திருக்கும். அப்போ என்னதான் நம்ம கொடுத்தாலும் கூட உண்மையாக நேர்மையாக இருக்கிறோமே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, வரவு செலவு தான் நமக்கு செட் ஆகவே மாட்டேங்குது, யாருக்குமே பணம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பீங்க. ஆனால் பணம் கேட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலினாலும் கூட அதே ஒரு பெரிய சண்டையாக வரும். பாரு, எங்கூட்டையெல்லாம் இருக்குது, எனக்கு தரவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய சின்ன சண்டை நண்பர்கள் மூலியமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது போனுக்காருங்க. அப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அப்போ அந்த கேது பகவான் அந்த பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு தொழில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பாருங்க, அந்த ராகு பகவான் அந்த 4ஆம் இடத்துல வந்து நின்று அந்த 10ஆம் இடத்தை பார்க்கும் போது வெளிநாட்டு பயணம் ஒன்று வரும். இதுக்கு முன்னாடி வெளிநாடு போயிருந்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க. அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கையிலையா நம்ம ரொம்ப கஷ்டகாலமே, எப்படித்தான் தினம் தினம் நம்ம போராட்டத்துக்கு பின்னே நம்ம வெற்றி அடைச்சிட்டு இருக்குது, எப்போ தான் நம்ம நல்லபடியாக வாழ்க்கையில் ஒரு சிறந்த நம்ம கௌரவமாக இருக்கும்னு நினைக்கிறோம், அது எப்போ நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு சிந்தனையே போயிட்டு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு கேது பகவான் அப்படிங்கிறது 10ஆம் இடத்துல வந்து நிற்கும் போது தான்
தொழிலில் ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போனாலும் கூட உங்கள் 2ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால தேவையில்லாத செலவு அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அந்த 10ஆம் இடத்துல அந்த கேது பகவான் நின்னால் தொழிலில் கம்பல்சரி ஒரு தடை தாமதம் வந்து ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இதையெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த சனி பகவான் அப்படிங்கிறது 4ஆம் வீட்டுக்கார் 5ஆம் இடத்துல போனதுனால 100% இதுவரை இடம் வாங்கியாச்சு, எப்போ வீடு கட்டுறதுன்னு தெரியலனா 100% இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். பாருங்க, உங்கள் குரு பகவான் அப்படிங்கிறது 4ஆம் இடத்தையே பார்க்குறாரு. பாருங்க, 5 வருஷம் 3 வருஷம் 7 வருஷமாக வாங்கிட்டீங்க, 10 வருஷமாக வாடகை வீட்லேயே குடிக்கிறோம், எப்போ கட்டுவோன்னே தெரியலையே, எப்போ ஒரு இடம் ஒரு 5 சென்டும் கூட இடம் வாங்காமல் இருக்கிறோமே, எப்போ தான் வாங்கவுனே தெரில அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் குரு பகவான் உங்கள் 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இடம் வாங்கறதுக்கான அமைப்பு நிச்சயமாக இருக்க போகுது. அது பாருங்கள், உங்களுக்கு அந்த சனி பகவான் அந்த 5ஆம் இடத்துல போய் நின்று அங்கே 11ஆம் இடத்தை பார்த்தா தான் அங்கே ஒரு லாபங்கிறது நிச்சயமாக வரும். அப்போ அந்த லாபம் வரும்போது அந்த வீடு கட்டுறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருடம் 2025 விருச்சிக ராசிக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பாருங்க, யாரு கட்ட நம்ம கௌரவமாக இருக்கோம்னு நினைச்சோமோ கடந்த காலகட்டங்களில் நீங்கள் அவங்க மூலியமாக ஒரு அவமானப்பட்டிருப்பீங்க, அவங்ககிட்ட போய் நின்று உங்க பேர் அவப்பேர் வரக்கான காலகட்டமாக இருந்திருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம கௌரவமாக வாழ்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்றக்கூடிய தன்மை இருக்கு. பாருங்க, 8ல் குரு இருந்துச்சுன்னா மனைவி மூலியமா ஒரு பொருள் ஒரு சந்தோஷமான விஷயம் கம்பல்சரி நடந்தே தீரும். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிடக்கும். மனைவி மூலியமா கணவன் மூலியமா லாபம் வந்தே தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, 2க்கு உண்டான அதிபதி 5க்கு உண்டான அதிபதி 8ல் போய் நிற்கும் போது மனைவியை முன்னாடி நிறுத்தி என்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் அது பன்மடங்காக உயர்றதுக்கான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்க, இது வரைக்கும் மனைவியோட பேசியாச்சுங்க, ஆனால் என்னதான் காம்ப்ரமைஸ் ஆனாலும் கூட திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னாலும் கூட அந்த ராகு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் போய் பேசி பாருங்க, நிச்சயமாக 100% அவங்க மனைவியை சேர்ந்து வந்து பேசி சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மை நிகழும். பாருங்க, இல்லை நம்ம விட்டுறலாம், நம்ம எப்போ தான் நம்ம அடுத்த தாரத்தை நோக்கியே போயிடலான்னு கூட இந்த குரு பகவான் 8க்கு போனதுக்கப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு 2வது தாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கும்போது அப்போ 5ஆம் இடத்துல இருந்து இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ அந்த 4ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் நின்றுட்டாலே அம்மாவோட உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா நிறைய பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல போட்டார் பார்த்தீங்களா, அப்போ இந்த 8ல் குரு நிற்கும் போது இந்த வருஷம் நீங்கள் 2025 வண்டி வாகனத்தில் கவனம் போலினா தேவையில்லாத விரைய செலவுகள் வந்துட்டு இருக்கும். இப்பவுமே பாருங்க, இதை வந்து 9ஆம் இடத்துல பாருங்க, உங்க குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போகும்போது அப்பா கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். அவங்களுக்காக அதிகமாக பணம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் கவனமாக இல்லைன்னா அப்பா கூட கருத்து வேறு வர்றது மட்டும் இல்லாமல் அவங்களோட பணம் அப்படிங்கிறது உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு மிக குறைவாக கிடைக்கும். அந்த 8ல் குரு நிற்கிறது மனைவி மூலியமாக நல்ல மாற்றம் வர்றது நிச்சயம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேவையில்லாத பணம் வரவு செலவு வச்சுக்காதீங்க. அப்போ ஒருத்தர் நம்பருக்கு கொடுக்குறதுனா கவனமாக கொடுத்து வாங்கிறது மிக மிக சிறப்பான அமைப்பு. பாருங்க, இந்த 8ஆம் இடத்துல குரு 2ஆம் அதிபதி இருந்தாலே நீங்க தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது மிக சிறப்பான அமைப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 10ஆம் இடத்துல கேது பகவான் நிற்கிறதுனால இந்த தொழில் மூலியமா தடை தாமதங்கள் வந்து தான் ரெடி ஆகும். பாருங்க, வெளிநாட்டு வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கையா இருக்க போகுது. பாருங்க, படிப்பு அப்படிங்கிறது எதுவும் தெரியல, எதையை நோக்கி பயணிக்கிறது, எந்த படிப்பு படித்தா நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறது 2ஆம் இடம் 2 5க்கு உண்டான அதிபதி 8ஆம் இடத்துல போகிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரக்கான சந்தர்ப்பமாக இருக்குது. அப்போ உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி இருக்கிறதுனால இன்ஜினியரிங் படிப்பு மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் ஐடி ஃபீல்டு மேலும் மேலும் வளர்ச்சி கொடுக்கிற காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறனா அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு பகவான் ராகு பகவான் சனி பகவான் என்ன நிலைமையில் இருக்கிறன்னு பார்த்துட்டு நீங்கள் அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கிறது மேலும் மேலும் படிப்பில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு. சின்ன சின்ன தடை தாமதங்கள் தான் வரும் முடியும், நிச்சயம் முன்னேற்றத்துக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க போகுது. பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த குரு பகவான் 8ல் நிற்கும் போது தான் நீங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவு ஒரு அதிர்ஷ்டம் வந்துடும். பாருங்க, ஒரு நண்பர்கள் மூலிமா ஒரு அதிர்ஷ்டம் வரக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நம்ம எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அவர் நண்பர்கள் நல்லபடியாக வந்து சப்போர்ட் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதில் சற்று கவனமாகவும் இருந்தால் மேலும் மேலும் வளரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இது எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டும்தான். இது சுய ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன் மற்றும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.